2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடப் போவதாக சீமான் அறிவித்துள்ளார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க சீமான் விரும்பியதாக தகவல் வெளியான நிலையில் திடீர் மனமாற்றத்துக்கான காரணம் என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழ்நாடு அரசியலில் தனித்து போட்டியிடுவதில் தனி இடம் பிடித்தவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். கடந்த 2016 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் முதல் யாருடனும் கூட்டணி வைக்காமல் தனித்தே தேர்தலை சந்தித்து வருகிறார். ஆனால் சினிமாவில் இருந்து அரசியலுக்குள் அடியெடுத்து வைத்த விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகைக்கு பிறகு சீமானின் நிலைப்பாட்டில் சற்று தளர்வு தெரிந்தது. விஜயை உரிமையோடு தம்பி என்று அழைத்த சீமான் கூட்டணி குறித்து அவர்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று கதவை திறந்து வைத்தார். செய்தியாளர்கள் சந்திப்பிலும் விஜயுடனான கூட்டணி குறித்த கேள்விகளுக்கு பாசிட்டிவாகவே சீமான் பதிலளித்து வந்தார். குறிப்பாக மாநாட்டிற்கு இடம் கிடைக்கவில்லை என்ற சர்ச்சையின் போது விஜய்க்கு ஆதரவாக சீமான் குரல் கொடுத்தார். அவரது கட்சி கொடி அறிமுகத்தில் எழுந்த சர்ச்சையிலும் விஜயின் பக்கமே சீமான் நின்றார். ஆனால் கூட்டணி குறித்தோ சீமானுக்கு ஆதரவாகவோ விஜய் தரப்பில் இருந்து எந்த சமிக்கையும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த சீமான் திடீர் திருப்பமாக 2026 ஆண்டு தேர்தலிலும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்துடன் நாம் தமிழர் கட்சி கூட்டணி உறுதியாக இருக்கிறார். ரொம்ப நாளாவே நான் தனிச்சு போட்டிடுறேன். 2026 இப்போ 60 தொகுதிக்கு வேட்பாளர் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க வேணா கட்சியில் சேருங்க, உங்களுக்கு சீட்டு தரேன். சீமானின் இந்த மனமாற்றத்திற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் என கூறப்படுகிறது. குறிப்பாக சீமானின் கொள்கைகள் விஜய்க்கு ஏற்புடையதாக இருக்காது என்று தமிழக வெற்றிக் கழகம் கருதி இருக்கலாம் என தெரிகிறது. அதாவது புதிதாக கட்சி தொடங்கும் விஜய்க்கு அனைத்து தரப்பினரின் வாக்குகளும் அவசியம். ஆனால் சீமானுடன் கூட்டணி சேர்ந்தால் அது பாதிக்கும் என விஜய் கருதி இருக்கலாம் என மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் தெரிவித்தார். சீமான் சிறுபான்மை மொழி பேசுகிற யாரையுமே எளிதில் ஏற்றுக்கொள்வதில்லை. அவரெல்லாம் தமிழர்கள் இல்லைன்னு சொல்லி ஒரு ஆரம்பத்தில் வச்சா இப்போ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஆரம்பத்தில் வைத்த அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, அப்படி பார்க்கும்போது நீங்கள் இஸ்லாமியர், கிறித்துவர், தெலுங்கு மொழி பேசுபவர்கள், மலையாளிகள் என எல்லா தரப்புலையும் ரசிகர்கள் விஜய்க்கு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த தரப்பு ரசிகர்கள் என்ன நினைப்பார்கள்? ஒருவேளை சர்வே எடுத்திருக்கலாம், நாங்களாம் உங்கள் பக்கம் இருக்கிறோம், நீங்கள் சீமான் தரப்பு பக்கம் போனீங்கன்னா நாங்கள் உங்கள் பக்கம் வரமாட்டோன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ சீமான் சொன்னது எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாததால தான் சீமான் இப்படி ஒரு முடிவு கொண்டார். 2026 ஆண்டு தேர்தலில் புதிதாக களம் காணும் நடிகர் விஜய் கூட்டணியை கடந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கான வாக்கு வங்கியை அறிந்து கொள்ள முனையலாம் என்று கருதப்படுகிறது. எனவே நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணி கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டதா என்பதும் சந்தேகமே.